ரைசனி என்பற்கடியனீனுடைய பனியாவியோடு ஆக்கை புரை புரைகடிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறா மன்னம் அமதத்தன்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்வரந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லால் நிழல் மலை வில்லாரருடைய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருடன் முன்னின்றருள் செய்ய நமது சிங்கையில் சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய குருவருடையும் திருவருடையும் மனம் மொழி மெய்களாரை வணங்கி மகிழ்ந்து அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாரை வணங்கி மகிழ்ந்து வரை இருந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு நாம் கடந்த 2 வகுப்புகளாக சிவஞான போதத்தினுடைய 4ஆம் நூற்பாவும் 5ஆம் நூற்பாவும் 2 நாட்களாக சிந்தித்திருக்கிறோம். இன்று நாம் 6ஆம் நூற்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஞான நூலானது முதல் நூற்பாவில் இறைவன் என்ற ஒருவன் உண்டு என்பதை நிரூபித்தது. 2ஆம் நூற்பாவில் பாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் உண்டு என்று நிரூபித்தார். 3ஆம் நூற்பாவில் பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கள் என்று சொல்லக்கூடியவை உண்டு என்று நிரூபணம் செய்தார். இப்படி 1, 2, 3 ஆகிய 3 நூற்பாக்களிலும் பதி உண்டு, பாசம் உண்டு, பசு உண்டு என்று நிரூபித்த மெய்கண்ட தேவநாயனார் 4, 5, 6 இந்த 3 நூற்பாக்கள்ல உண்டு என்று சொல்லப்பட்ட பொருளுக்கு இலக்கணம் சொல்லுகிறார். எந்த பொருள் உண்டு என்று சொல்லுகிறோமோ அதற்கு தான் நம்ம இலக்கணம் சொல்ல முடியும். இல்லை என்று சொல்லுகிற பொருளுக்கு இலக்கணம் சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இறைவன் உண்டு என்பதனால் இறைவனுக்கு இலக்கணம் சொல்லணும். பாசம் உண்டு என்பதனால பாசத்துக்கு இலக்கணம் சொல்லணும். பசு உண்டு என்பதனால் பசுவுக்கு இலக்கணம் சொல்லணும். அந்த முறையில் முதல் 3 நூற்பாக்களில் சொன்ன முறைமையை அப்படியே எதில் நிரல் நிறையாக வைத்துக்கொண்டு 3ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்ட பசுவின் இலக்கணத்தை 4ஆம் நூற்பாவிலும் 2ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்ட பாசத்தினுடைய இலக்கணத்தை நமக்கு 5ஆம் நூற்பாவிலும் முதல் நூற்பாவில் சொல்லப்பட்ட பதியின் இலக்கணத்தை இப்போ 6ஆம் நூற்பாவிலும் ஆசிரியர் அருளி செய்கின்றார் அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ 6ஆம் நூற்பாவில் நாம் இப்பொழுது பதியின் இலக்கணம்னா என்ன, பதிக்கு என்ன இலக்கணம் என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். பதிக்கு 2 வகையான இலக்கணம். ஒன்று சொரூப இலக்கணம்னு ஒன்று, இன்னொன்று தடத்த இலக்கணம் என்பது. சொரூப இலக்கணம் என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கென்று ஒரு பேரு, ஒரு ஊரு, ஒரு வடிவம் எதுவுமே இல்லை என்பது. தடத்தம் என்று வருகிற பொழுது அப்படி தனக்கென ஒரு பேரும் ஒரு ஊரும் ஒரு வடிவும் இல்லாத இறைவன் நமக்கு அருள்வாளிப்பதற்காக இறங்கி 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 வருகிற பொழுது வேறு வேறு பெயர்கள், வேறு வேறு வடிவங்கள், வேறு வேறு நிலைகளில் அருள்வாளிக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இதை உணர்வது கொஞ்சம் தொடக்க வழிபாட்டில் வருபவர்களுக்கு கடினமாக இருக்கும். இந்த தத்துவ ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அந்த உண்மையான இலக்கணம் இறைவனுக்கு இதுதான், அவர் நம்பொருட்டுத்தான் இவ்வாறு பலவாறு பலவேறு பெயர்களில் தாங்கி நிற்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிற வாய்ப்பு அமையும். அந்த வகையில் 6ஆம் நூற்பா பதியினுடைய இலக்கணத்தை நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் எண் 96. உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இரு திறன் அல்லது சிவசத்து ஆம் என
வகையின் இசைக்கும் மண் உலகே. இந்த நூற்பாவில் இறைவன் அப்படிங்கிறவனுக்கு இலக்கணம் சொல்லுகிறார். அதை எப்படி ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது? கீழே ஒரு குறிப்பு தந்திருக்கிறார். என் முதலிற்றோ எனின் சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலிற்று. இந்த நூற்பா படிக்கும் போதே நூற்பாவுக்கு கீழே மெய்கண்டார் கொடுத்த அந்த ஒரு வரியை மனதில் வைத்துக்கொண்டே வரணும். அப்போதான் உங்களுக்கு இந்த சிவஞான போதத்தை நம்ம எளிமையாக வாங்கி கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே ஒவ்வொரு நூற்பாவுக்கு கீழே ஒவ்வொரு குறிப்பு கொடுத்து கொண்டே வந்தார். அதில் இங்கே சொல்லுகிறார், சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலிற்று. சத்துனா என்ன, அசத்துனா என்னன்னு சொல்ல போறார். இந்த கேள்விக்கு நீங்க விடை தேடிக்கொண்டால் இறைவன் சத்தா அசத்தா, பாசம் சத்தா அசத்தா, பசு சத்தா அசத்தா என்கிற கேள்விக்கு நம்ம விடை காண முடியும். ஆனால் இந்த ரெண்டை பற்றியும் இந்த நூற்பா சொல்லுகிறது. சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலிற்று என்று ஆசிரியர் அருளியிருக்கிறார். இனி இந்த நூற்பாவுக்கு மெய்கண்டார் தந்திருக்கின்ற பொருள் விளக்கத்தை நாம் காணலாம். 5ஆம் நூற்பாவில் தமி என்ற முதல்வன் தாம் தம் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே அப்படின்னு ஒரு தொடர் படித்தோம். காந்தத்தின் முன்பு இரும்பு செயல்படுவது போல ஐம்பொறிகளாக இருப்பவை ஆன்மாவினால் செயல்படுகின்றன அப்படின்னு பாச இலக்கணத்தை படிக்கும்போது படித்தோம். அப்ப பாசம் என்கிற பொருள் அறிவில்லாதது, அது உயிர் என்ற பொருள் செலுத்தத்தான் அது அறிகிறது. ஆக உயிர் செலுத்தாமல் கருவிகள் செயல்பட மாட்டா, கருவிகள் இல்லாமல் உயிர் அறிய மாட்டா அப்படின்னு ரெண்டையும் நமக்கு போன நூற்பாவில் அருள் செய்திருக்கிறார் ஆசிரியர். அப்ப இந்த நூற்பால் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, அந்த தாம் தம் தமி என்று சொல்லப்பட்ட முதல்வன் அப்படின்னார். 5ஆம் நூற்பாவில் தமி என்ற முதல்வன் அறியப்பெறும் பொருளோ அறிய பெறாத பொருளோ என்ற ஐயத்தை நீக்குவது இந்நூற்பா. தமி என்பது முதல்வனை குறித்தது. முதல்வன் அப்படின்னு சொன்னா நமக்கு இறைவன் தான் முதல்வன். போற்றியன் வாள் முதலாகிய பொருள் என்று சொல்லப்பெறுவது. அதனால அந்த முதல்வனாகிய இறைவன் அறியப்படுகின்ற பொருளா இல்ல அறிய பெறாத பொருளா, இது கேள்வி. நீங்க அறிய பெறும் பொருள் சொன்னீங்கன்னா நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க விடை பார்க்கணும். நீங்க உலகத்துல எந்தெந்த பொருளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதாவது அறிதல் என்ற வகையில கண்ணால காதால மூக்கால அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களால், 5 வகையான இந்திரியங்களால் அறியப்பெறும் பொருளாக இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் கருதுவீர்களானால் இறை இலக்கணம் என்னாகும் கேட்டால், ஐம்பொறிகளால் அறியப்படுவன ஒரு காலத்து இருந்து ஒரு காலத்து அழிந்து போகும். எனவே நீ சொல்லுகிற இறை அழிகின்ற பொருளா போயிடும், உள்பொருளா இருக்காது. சரி, அப்பனா அறிய பெறாத பொருள் என்று வைத்துக் கொள்ளலாமா? அப்படின்னா அறியவே முடியாது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருந்தா என்ன, இல்லைன்னா காணவே முடியாது, அந்த பொருள் பற்றி நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, பார்க்கவே இயலாத ஒரு பொருள் என்று சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எதுக்கு அதுக்கு ஒரு கோயில், அதுக்கு ஒரு சாமி, அதுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு வழிபாடு, பூசை, இதெல்லாம் எதுக்கு? ஒன்றும் தேவையே இல்லையே. அறியவே முடியாது என்றாலும் அது பயனற்ற பொருளா போயிடும். நீங்க அறியக்கூடிய பொருள் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அழிகின்ற பொருளா போயிடும். இப்ப நீங்க அவரை என்ன சொல்வது? அறிய முடியும்னு சொல்லலாமா, அறிய முடியாத பொருள் சொல்லலாமா? இதாங்க நமக்கு முன் இருக்கிற கேள்வி. அந்த வரிக்கு அதான் பொருள். இறை என்கிற பொருள் முதல்வன் அறியப்பெறும் பொருளா அல்லது அறியப்பெறாத பொருளோ அப்படிங்கிற ஐயத்தை நீக்குவது இந்நூற்பா அப்படின்னு எடுத்துட்டார். இனி சொல்றார், முதல் 5 நூற்பாக்களுள்
கூறப்பெற்ற பதி, பசு, பாசங்கள் ஆகியவற்றில் சத்து பொருள் யாது? சத்து என்ற சொல்லுக்கு பொருள் பார்க்க, சத்து பொருள் யாது, அசத்து பொருள் யாது என்பதனை இந்நூற்பா உணர்த்துகிறது. சத்துனா என்ன? என்றும் ஒரே தன்மையாய் மாறாமல் உள்ள பொருள். இதை தான் நீங்கள் அடிக்கோடிட்டு வச்சுக்கணும். சத்துனா என்ன அப்படின்னு கேட்டால், என்றும் ஒரே தன்மையாய் மாறாமல் உள்ள பொருள் சத்து. அசத்துனா என்ன? என்றும் ஒரே தன்மையாக இல்லாமல் மாறுபடும் தன்மையுடைய பொருள். அப்ப இந்த உலகத்துல காணப்படுகிற பொருளை நீங்க ரெண்டா பிரிக்கலாம். மாறாத பொருள் ஒன்று இருக்கிறது, மாறுபடுகிற பொருள் ஒன்று இருக்குது. இப்ப நாம மாறுபடுகிற பொருளாக காண்பவை எவை? மாறாத பொருளாக இருப்பதை நாம் காண்கிறோமா? இந்த கேள்வி கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது. அப்ப இந்த வகையில காணும்போது இறை என்கிற பொருள் இதில் எதில் அடங்கும்? காணப்படும் பொருள் என்ற பட்டியலில் அடங்குமா? காணப்பெறாத பொருள் என்ற பட்டியலில் அடங்குமா? இந்த காணப்பெறாத பொருள் என்று சொல்வது ஒரு முறை, காணவே முடியாத பொருள் என்று சொல்வது ஒன்று இருக்கிறது. நீங்க காணப்பெறும் பொருள் தான், ஆனா அது உலக பொருளை போல காணப்படுகிற பொருள் அல்ல. பிறகு எப்படிதான் காண்பது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இருக்கிறது. அதுக்கு விடை ஆசிரியர் சொல்ல போகிறார். எனவே சத்து என்ற சொல், இந்த சொல் தான் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்து, சித்து, கூட்டல் ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று பெயர். சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம், சச்சிதானந்தம் பெயர். சத்து என்ற சொல்லுக்கு நிலையானதுன்னு பொருள். சித்து என்றால் அறிவானது என்று பொருள். எது நிலையானதோ, எது அறிவானதோ அதனிடத்தில் ஆனந்தம் உண்டு. எது நிலை இல்லையோ அல்லது நிலையானது தான் ஆனால் அறிவானது அல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனிடத்தில் ஆனந்தம் என்பது இல்லை. சைவ சித்தாந்த அடிப்படையில் பதியும் நிலையானது தான், பசுவும் நிலையானது தான், பாசமும் நிலையானது தான். அப்ப பாசம் என்பது நிலையான பொருள் தானே, அப்ப அதனிடத்தில் ஆனந்தம் இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்டா அது அறிவானது அல்ல. எது நிலையானதோ, எது அறிவானதோ அதனிடத்தில் தான் ஆனந்தம் இருக்கிறது. அப்ப இந்த சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் என்று சொல்லுகிற சொல்லுக்கு முற்றிலும் பொருத்தமான பொருள் எதுன்னு கேட்டா இறை என்கிற பொருள் தான் அதற்கு முற்றிலும் பொருத்தமானது. நாம பேரு வேணா சச்சிதானந்தம் என்று வச்சுக்கலாம். நமக்கு பேர் வைக்கும்போது சச்சிதானந்தம் என்று பேர் வைத்துக் கொள்ளலாம். ஆனா உண்மையில நாம் சச்சிதானந்தம் அல்ல. ஏன்? அவனுக்கு தான் அது பொருந்தும். அப்ப அந்த பேருக்கு தக்கவாறு நீங்க ஆகணும்னா நீங்க நிலையான பொருளை, அறிவான பொருளை அறியணும், அனுபவிக்கணும். அந்த அனுபவத்துல இங்க திளைத்து நிற்கணும். நின்னீங்கன்னா உங்களை சச்சிதானந்தம்னு சொல்லிவிடும். நமக்கு முதல் நிலையான பொருளை அறிவதும் அறிவான பொருளை அறிவதற்குமான வழி தெரியணுமே முதல்ல. அதனால இந்த பெயருக்கு இதான் பொருள். சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று சொல்லப்பெறுவது. அப்ப சத்து என்பதற்கு நிலையான பொருள் என்று பெயர். இறைவனை பற்றி அவன் நிலையானவன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடங்கள் நம்ம திருவாசகமே படிக்கிறோம். அப்படின்னா நம்மால் காணப்படுகிற நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் இவை எல்லாமே நிலை மாற்றத்துக்கு உட்படுகின்றன. அது நம்ம பார்க்க பார்க்க எவ்வளவு மாற்றங்கள் பெறுகின்றன அப்படின்னு பார்க்கிறோம். சும்மா எளிமையா சொல்லணும்னா ஒத்த வரியில மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே. வையகம் என்பதற்கு மணிவாசகர் விளக்கம் கொடுக்கிறார். மாற்றமாம் வையகம். இந்த வையம் என்பது எப்படிப்பட்டது? மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்ப உலகம் என்பது நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது. நேற்று இருந்தது போல இன்று இல்லை, இன்று இருப்பது போல நாளை இருக்காது. இதுதான் உலகத்தினுடைய நிலை. அப்ப எந்தெந்த பொருளெல்லாம் மாறுதலுக்கு உட்படுகிறதோ அவை நிலையான பொருள் அல்ல.
நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருளாகி அசத்தாகிறது. எது நிலையானது? நாமளும் பார்த்து பார்த்து பார்க்கிறோம், ஒண்ணுமே நம்ம கண்ணுக்கு தெரியல, நிலையா இப்படியே இருக்குதுங்க, நான் பார்த்த காலத்துல இப்படியே தான் இருக்கு என்று சொல்வதற்கு நம்ம பார்க்கிற பொருள் எதுவுமே அப்படி இல்லை. ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, அதுக்கு நூல் சொல்லுகிறது, உன்னுடைய கருவிகளால் நீ அறிகிற பொருள் எல்லாமே நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருள் தான் அப்படின்ட்டார். அறிவினால் அறிந்த யாவும் அசத்து ஆதல் அரிதி என்பது சிவப்பிரகாசம். அறிவினால் அறிந்த யாவும், நான் என் அறிவு அப்படின்னு நான் என் அறிவை கொண்டு எதையெல்லாம் அறிகிறேனோ அதெல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருளைத்தான் என்னால் அறிய முடியும். அப்ப என்னுடைய அறிவால் அறியப்படுபவை அசத்து. அப்ப நான் சத்து பொருளை எப்படி அறிவது? சத்து பொருளை அவன் அருள் கொண்டுதான் அறிய முடியும். நீங்க அறிவு கொண்டு அறிய முடியாது, அவனுடைய அருள் கொண்டுதான் அறிய முடியும். அருள் கொண்டு எப்படி அறிவது? நம்முடைய அறிவு அந்த திருவருள் என்ற ஓடு சம்பந்தப்பட்டு அறிவு அருளோடு கூடி அறியுமானால் அது நிலையான பொருள். அறிவு கருவிகளோடு கூடி அறியப்படுகிற பொருள் எல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருள்களே. இதாங்க இந்த நூற்பாவில் சொல்லப்பட்ட செய்தி இதுதான். அப்ப நாம் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம்னா, எந்த ஒன்றையும் இந்த கருவிகள் வழியாத்தான் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று கண்ணு காது மூக்கு வாய் போன்ற கருவி வழியா அறியலாம், அல்லது கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு மனத்தின் வழியா நின்று இந்த மனத்தை கொண்டு அறிவது. நீங்க மனத்தை கொண்டு அறிந்தாலுமே அசத்து தான். ஏன்னா மனம் என்பதும் அசத்து பொருள் தான். 36 தத்துவங்கள் அது ஒன்று. எனவே மனத்தின் வழி அறிகிறேன் என்று சொன்னாலும் அது பொருத்தமானது அல்ல. அப்ப இறை என்கிற பொருள் காணப்படும் பொருளா காணப்பெறாத பொருளான்னு கேட்டா, உலக பொருள் போல் காணப்படுகிற பொருள் அல்ல, அதே சமயத்தில் காணவே முடியாத பொருளும் அல்ல. அப்புறம் எப்படி காண்பது? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே என்பது அப்பருடைய வாக்கு. எனவே அருள் வயப்படாமல் இறை என்கிற பொருளை நாம் அறியவோ உணரவோ இயலாது. எப்ப அருள் வயப்படுகிறோமோ அப்பதான் இறைவனை பற்றிய அறிவு நமக்கு முழுமையாக வாய்க்கும். அது வரைக்கும் நாம அறிந்திருப்பதெல்லாம் ஒருவாறு அறிந்திருப்போம். அது தடத்த நிலைகள்ல நின்று அறிந்து கொள்ளப்படுவன என்பதை இந்த நூற்பாவில் எடுத்து காட்ட இருக்கிறார். நம்முடைய மணிவாசக பெருமான் எடுத்து சொல்லுகிற பொழுது நாம் காணுகிற பொருள் எல்லாம் மாற்றத்துக்குரியன என்பதை பல இடங்களில் அருளியிருப்பதை பார்க்கிறோம். அதனால அந்த வகையில் ஒரே தன்மையாக இல்லாமல் மாறுபாடு தன்னுடைய பொருளுக்கு அசத்து என்று பெயர் அப்படின்றார். இனி பதவுரை பாருங்க. உணர் உரு எனின், முதல்வன் நம் கருவி கரணங்களால் அறியப்பெறும் பொருள் என்று கூறினால், முதல்வனாகிய அந்த இறைவனை நம் கருவி கரணங்கள் மனம் முதலான கருவிகளும் புறத்தே இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு வாய் போன்ற கருவிகளாலும் அறியலாம் என்று நீ சொல்வாயானால் என்ன ஆயிரும்? அசத்து. அப்ப அறியப்பெறும் பொருள் என்று கூறினால் அசத்து. ஆன்மாவால் அறியப்பெறும் உலகப் பொருள் எல்லாம் தோன்றி நின்று அழிவது போல் முதல்வனும் தோன்றி நின்று அழியும் அசத்தாகி விடுவான். நம்ம இப்படி ஒரு பார்வை நீங்க சாத்திர நூல் படிக்கிற வரைக்கும் வரமாட்டோம். ஏன்? நமக்கு கடவுள்னா நமக்கு என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம்? கோயிலில் போய் பார்க்குற உருவ திருமேனிகளை தான் பார்த்து இதுதான் சாமி அப்படி பார்த்து வச்சுருக்கிறோம். இது விநாயகர், இது முருகர், இது சிவலிங்கம், இது அம்மை, இந்த இப்படி தான் நாம் பார்த்து வச்சுருக்கிறோம். அந்த வடிவங்கள் இறங்கி வந்த கோலம் நமக்காக வந்திருப்பவை. ஆனால் உண்மை அது அல்ல என்பதை ஏற்றுக்கொள்வதே அறிவு ஒத்துக்காது. நீங்கள் நாட்படத்தான் நீங்கள் இந்த சாத்திர அறிவு உங்களுக்கு வாய்க்குமானால் தான் அது உண்மையை ஏற்றுக்கும். இல்லைன்னா ஓயா உங்கள் சாத்திரம் நீங்கள் வேற வந்துட்டீங்க, எனக்கு சாமி இங்கே இருக்குது, இதை விட்டு போட்டு நீ சாமியே இல்லைங்கிற.
அப்படின்னு வேறு வகைப்பட்ட நிலையில் நின்றுடும். இதுதான் உயிரினுடைய தன்மை. அப்ப கண்ணால் காணப்படுகிற பொருள், நம் அறிவினால் அறியப்படுகிற பொருள் எல்லாம் அழிகிற பொருள் என்பதனால இறைவனை நீ உலகப் பொருள் போல காணலாம் என்று சொன்னால் அவனும் அசத்தாய் விடுவான். அதான் சொன்னார், உணர்வுரு என்று நீ இறையை சொல்வாயானால் அசத்து. அப்ப உணர்வுரு எனில் அது அசத்து. சரி, உணராது எனில் அவனை பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னா இன்மை பொருளாக போயிடுவானே, இல்லாத பொருளா போயிடுவான். அடுத்த வரி பாருங்க. எனவே அசத்தாயும் எனின், அது உணராது எனின் அவனை கருவி கரணங்களால பார்க்க முடியாது. முதல்வன் ஆன்மாவால் அறியப்பெறாத பொருள் என்று கூறினால் என்ன ஆகும்? இன்மையின் அறியப்பெறாத பொருள் முயல் கொம்பு போல இல் பொருள் ஆகலின் முதல்வனும் அவ்வாறு இல் பொருள் ஆகிவிடுவான். அது நீங்க இல் பொருள் சொல்லுல தான் இருக்கும், உண்மையில பொருள் இருக்காது. சொல்ல அளவில் மட்டும் வச்சிருப்பாங்க. எது போலன்னா ஆகாய தாமரை. ஆகாயத்தில் எங்க தாமரை இருக்குது? ஆகாயம்தான் இருக்குது. ஆகாயம் வேறு, தாமரை வேறு. ஆனா சொல் வழக்கில் ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம். கொம்பு தனி, முயல் தனி. முயல் கொம்பு அப்படின்னா ரெண்டும் எங்கேயும் இருக்கக்கூடிய பொருள் அல்ல. எனவே அப்படி நீங்கள் அதை உண்டு என்று சொன்னால் என்ன ஆயிடும்? முயல் கொம்பு போல் இல் பொருளாக போய். அதனால அறியப்பெறும் பொருள் என்றால் இறைவன் அசத்து பொருளாயிடுவான். உணராது என்று நீ கூறுவாயானால் இறைவன் என்ன ஆயிடுவான்? இல் பொருள் ஆயிடுவான். இது போய் இலக்கணத்துல நீங்க படிச்சீங்கன்னா இல் பொருள் உவமைன்னு குறிப்பாங்க. அதனே இல் பொருள் உவமை சும்மா புரிஞ்சுக்கிற கண்ணப்ப நாயனார் புராணத்துல கண்ணப்ப நாயனார் சின்னனாரை காட்டும் போது எப்படி ஒரு கரிய உருவம் ஒன்று நிற்கிறது, எப்படி இருக்குது? நல்ல உயரமா நிற்கிறது, பருத்து நிற்கிறது. அப்படியே தூரத்தே இருந்து பார்த்தா ஒரு மலை ஒன்று அசைந்து வருவது போல இருக்குனர். மலை எங்கேயா அசைந்து வரும்? மலை என்றாலே அசையாதிருப்பதுக்குத்தான் மலை. அது அசைஞ்சதுன்னா அசலம், அசையாம இருக்க அசைந்ததுன்னா சலம், அசையாம இருந்தா தான் அதுக்கு அசலம்னு பேர். அப்ப மலை என்பது அசையாது. ஆனா இங்க ஒரு மலை அசையுதே அப்படின்னாரு. ஆம், இது இல் பொருள் உவமை அணி. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இல் பொருள்னு ஒண்ணு உண்டான்னு கேட்டா இலக்கண வகையால இல் பொருள் உவமைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுவது அப்படிங்கிற வகையில ஒரு மலை என்பது அசைந்து வாராது. ஆனா இங்க ஒரு மலை ஒன்று அசைந்து வருகிறது. ஆனா அது மலை அல்ல, அது கண்ணப்பறையா அப்படின்னு காட்டுது. அப்ப அது இல் பொருள் உவமை என்று காட்டப்படும். இப்படி பல இடங்கள்ல நீங்க பெரிய புராணம் படிச்சீங்கன்னா இல் பொருள் என்ற ஒன்று அங்கங்க சின்ன சின்ன குறிப்புகள்ல பார்க்க முடியும். அது மாதிரி இப்ப நீங்க இறைவனை நீங்க அறியவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா முயல் கொம்பு போல, மணல் கயிறு போல, ஆகாய தாமரை போல, இவையெல்லாம் சொல்லுல தான் உண்டு. உண்மையில் பொருளால் அப்படி ஒரு பொருளே இல்லை. இதான் அடிப்படை. அதாங்க சொன்னார். எனவே அவன் அறியப்பெறும் பொருளும் அல்ல. எனவே இப்ப ரெண்டு வகையும் இல்லைன்றார். முதல்வன் அவ்வாறு இல் பொருள் ஆவான். இருதிறன் அல்லது இவ்விரு திறனும் அல்லன். நூற்பாவின் கருத்தை ஆசிரியர் அப்படியே பதவுரையை கொடுத்திருக்கிறார். உரு உணர் உரு எனின் அசத்து, உணராது இன்மையின் அப்படின்னா அது உணராது என்று சொன்னால் இன் பொருளாயிடும். இருதிறன் அல்லது இந்த இரண்டுமே இல்லப்பா, உணர்கிற பொருளும் அல்ல, உணர முடியாத பொருளும் அல்ல, அப்படி ரெண்டு திறனும் அல்ல. எப்படி? உலக பொருள் போல் அறியப்பெறும் பொருளும் அல்லன், அறிய பெறாத பொருளும் அல்லன். அப்ப இறைவன் யார்? அறியவே முடியாதவன் அல்ல, அறிய முடியும். ஆனால் உலக பொருள் போல் அறிய முடியாது. அப்ப எப்படி அறிவது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஆசிரியர் விடை சொல்ல போறார். இரண்டு வகையின் அடுத்த சொல் போறார். இரண்டு வகையின் இசைக்கும் மண் உலகே. அதனைய இரண்டு வகையின் பாச ஞானம் பசு ஞானங்களால் ஒரு வகையால் அறிய பெறாமையும், பாச ஞானம் பசு ஞானத்தினால் அறிய பெறாமையும்,
சிவஞானம் ஒன்றானே ஒரு வகையால் அறியப்பெறுதலும் ஆகிய இரண்டு வகைகளாலும். இந்த இடம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். அப்ப அறியப்பெறாத தன்மை என்று சொல்லுகிற பொழுது பசு பாச ஞானங்களால் அறியப்பெறாமையும், அறியப்பெறுதல் என்பது சிவஞானம் ஒன்றானே அறியப்படும். நீங்க அவன் அருளை விடுத்து அறிய முடியாது. அவன் அருளுக்கு சிவஞானம்னு பேர். எனவே இறைவனை அறிய வேண்டும் என்றால் இறைவனுடைய உபகாரம் இல்லாமல், அவன் உதவி இல்லாமல் ஒரு காலத்தும் யாராலும் அறிய இயலாது. யாராக இருக்கும். அப்ப இறைவனை அவன் அருள் கொண்டுதான் காண முடியும். எனவே இப்ப நீங்க சூத்திரத்தின் வகையில உணர்கிற பொருள் அசத்தாயிடும், உணராத பொருள் இல்லாததாகிடும். இந்த இரண்டு வகையும் இல்லை. பிறகு அவன் எப்படிப்பட்டவன்? இருதிறன் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு வகை பாச பசு ஞானங்களால் அறிய பெறாமையும் பதிஞானத்தினால் அறிய பெறுகின்ற தன்மையும் உடையவன். எனவே அவனை என்ன என்று சொல்லுகிறது நூல் அப்படின்னு கேட்டா சிவசத்து ஆம் என. சிவசத்து ஆம் என இந்த சொல் நீங்க நம்ம ஒரு நூல் படித்தோம், திருவருட் பயன். அது ஒரு நூல் படித்தோம். அது போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? நினைவில் வைத்திருப்பது கடினம் தான். இருந்தாலும் வீட்டில் புத்தகம் எடுத்து போய் பாருங்க. பதிமுதுநிலை என்பதற்கு கீழே ஒரு பத்தி உரை கொடுத்திருப்பார் சென்னியப்பனார் ஐயா. பதி அப்படின்னா யார்? பதிமுது நிலை அப்படின்னு சொல்லும்போது இறைவனின் இலக்கணத்தை சொல்லுகிறது. பதினா என்ன? எல்லா உயிரிலும் பதிந்திருப்பதால் அவன் பதி என்று பெயர். நல்ல எண்ணங்களை உயிரிடத்தில் பதிய செய்வதால் அவன் பதி என்று பெயர் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு அடுத்து கொடுத்திருப்பார். சிவம் என்றால் எப்படி? அந்த சிவம் என்ற சொல்லுக்கு அறியப்பெறாத நிலை. சத்து என்றால் அறியப்பெறுகிற தன்மை. அப்ப சிவமாய் நிற்கும் பொழுது அறியப்பெறுகிற தன்மை இல்லை, சத்தாய் நிற்கும் பொழுது அறியப்பெறுபவனாக நிற்பான் என்று ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருப்பார். நீங்க பதிமுது நிலை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட விளக்கத்தை வீட்டில் போய் பொறுமையா படித்து பார்த்துக் கொள்ளுங்க. அது மாதிரி இங்க சிவசத்து ஆம் என இரண்டு வகையும் இசைக்கும் மண் உலகே அப்படின்னார். அப்பனா என்ன அர்த்தம்? அதுக்கு உரை தரார். நம் கருவி கரணங்களால் அறியப்படாமையால் சிவமாயும், நம் கருவி கரணங்களால் அறியப்படாமையால் சிவமாயும், அவன் அருளால் அறியப்படுதலால் சத்தாயும் நிற்பான் என்று இந்த மண் உலகு இசைக்கும். மெய் உணர்வில் நிலை பெற்ற ஞானியர் கூறுவர். யார் யார் சொன்னா? உலகம் சொல்லுகிறது. உலகம்னா யாரு? உயர்ந்தார் மாட்டு. எல்லாரும் உலகம் அல்ல. இந்த செய்யுள்ள உலகு என்று குறித்தது உயர்ந்தோரை உலகம் என்று சொல்லியது. நாமெல்லாம் உலகம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும் கேட்டா யாரை சொல்லுவோம்? நம்ம சாதாரண கண்ணுக்கு தெரிகிற ஆட்கள்லாம் நாம இப்படி இருந்தா என்னங்க சொல்லுவோம்? உலகம் என்னங்க சொல்லுவோம்? உலகம். அப்ப உலகம் என்ற சொல்லுக்கே உயர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏத்து வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்படி பையன் இப்படி ஆகி போயிட்டானே, இப்படி திருநீரை பூசிட்டு போயிட்டானே, உத்திராத்தை போட்டு போயிட்டானே அப்படின்னு சொந்தக்காரங்களாம் என்னங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிறோமா இல்லையா? அவங்க உலகம் அல்ல. உலகம் என்பது உயர்ந்தோரை குறித்தது. நமக்கு இந்த சொல்லுக்கே பொருள் விளங்காம நம்ம அவங்க தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல என்பதை இந்த இடத்துல ஆசிரியர் காட்டு. உயர்ந்த ஞானியர் தான் உலகம் என்று பெயர்னர். எனவே நிலை பெற்ற ஞானியர் கூறுவர். உணர் உரு எனின் அசத்து, உணராது என் இன்மை என்று கூட்டுக அப்படின்னு கொடுத்துட்டார். உலகு உயர்ந்தோர், கீழே விளக்கம் கொடுத்தார். உலகு உயர்ந்தோர். சிவசத்து சித்து கூட்ட சத்து, அதாவது அறிவாகிய உள்பொருள் என்று பொருள். முதல்வன் பாச ஞான பசு ஞானங்களால் அறிய பெறாமையும் சிவமாதலும், பதிஞானத்தினால் ஆகிய சிவஞானத்தால் அறியப்பெறுதலால் சத்து ஆதலும் உடைமையால் சிவசத்து என்றார். சிவ சத்து என்றார். முதல்வன் சித்தாதலும் சத்தாதலும் உடையவனாய் நிற்றல் இலக்கணமா. இறைவனுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா, சித்தாய் இருப்பது,
அதே சமயத்துல அவன் சத்தாய் இருப்பது, சித்துனா அறிவாய் இருப்பது, சத்துனா நிலையா இருப்பது. எனவே அறிவாய் இருப்பதாலும் நிலையாய் இருப்பதாலும் அவனுக்கு சிவசத்து என்று பெயராயிற்றனர். அடுத்து இலக்கண இயல் 4ஆம் நூற்பாவில் பசுவின் இலக்கணம், 5ஆம் நூற்பாவில் பாசத்தின் இலக்கணம் கூறப்பெற்றன. எஞ்சிய பதியின் இலக்கணம் 6ஆம் நூற்பாவில் கூறப்பெறுகிறது. உயிர்கள் அறிவுக்கு துணையாய் உள்ள இறைவன் அளவையால் அறியப்படும் பொருளா அறியப்பெறாத பொருளா என்பதே இங்கு எழுகின்ற தடை. நீங்க இறைவனை காண்டல் கருதல் உரை என்று சொல்லுகிற அளவை வழியில அறியலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வினாவுக்கான விடையை தான் இங்க கொடுக்கிறாங்கிறார். அறியப்படாத பொருளா அறியப்படும் பொருளா என்பதே இங்கு எழும் தடையாகும். நிலையான மெய்ப்பொருளை சத்து என்றும் நிலையில்லாத பொய்ப்பொருளை அசத்து என்று கூறுவது தத்துவ வழக்காகும். அப்ப நாம காணப்படுகிற உலகம் முதலான பொருள்கள் எல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்படுவதனால இது சத்து பொருள் அல்ல, அசத்து பொருள் என்று குறித்திருக்கிறார். இதற்கு கீழே அடுத்து கொடுக்கிற பாருங்க, கருவிகளால் அறியப்படுவன எல்லாம் உருவும் அருவும் ஆகிய உலகியல் பொருளேயாய் அசத்தாய் உள்ளன. நீங்க நினைவு வைத்துக் கொள்ளணும், நம்ம கருவி ஐம்பொறிகளால் அறியப்படுவன அனைத்துமே அசத்து பொருள் தான். ஆனால் இறைவனை ஐம்பொறிகளால் அறியப்படுபவனாக நூல் சொல்லல. அருள் வயப்பட்டவர்களுக்கு தான் அந்த அருள் கொண்டு அவர்கள் காணுகிறார்கள். அவன் அருளே கண்ணாக காணி நல்லால், அவங்களுக்கு திருவருளே கண்ணாக நிற்கிற பொழுதுதான் இறைவனை அவர்கள் அறிகிறார்கள். இப்ப அப்பர் சாமி சொல்ல, கற்குடி கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. அவர் பார்த்தேன்னு சொல்றாரு. ஆமாங்க, அவர் பதிஞானம் உடையவர், எனவே கண்ணார பார்த்தேன்னு சொன்னாரு. நாம போய் கற்பகத்தை கண்ணார கண்டேன்னு நாம் என்ன பார்ப்போம்? சிவலிங்க திருமேனியை தான் பார்ப்போம். அங்க இருக்க ஒரு சிவலிங்க திருமேனியை நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த திருமேனி பொதுவா நீங்க அந்த கருவறை இருக்கிற மூர்த்தி நினைக்க வேணாம், நான் சொல்வதற்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு திருமேனி இருக்குது. எத்தனையோ இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சில மக்கள் அப்படிங்கிற வகையில படையெடுப்புகளாலோ வேறு வகைகளாலோ அந்த திருமேனி உடைக்கப்படுகிறது, சிதைக்கப்படுது. இப்ப நீங்க சொன்ன அந்த கடவுளுக்கு உடைச்சு போட்டாங்களே, கடவுள் பார்த்து சும்மா விட்டுட்டாரு அப்படி ஒரு கேள்வி எழும். சாமி இருக்குதா இல்லையா, சந்தேகம் வந்துருச்சே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப நீங்க பார்த்தது திருமேனிய, அது இறைவனுக்கு இடமாக இருப்பது, அதுவே இறைவன் அல்ல, இறைவனுக்கு அது இடம், அவ்வளவுதான். அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது தான் அந்த பொருள் நமக்கு விளங்கும். எனவே நான் வணங்குகிற அந்த தெய்வம் எனக்கு அருள்பாலிப்பதற்காக இந்த திருமேனியை இடமாக கொண்டு அருள்பாலிக்கிறது அப்படிங்கிற உண்மை நீங்க தத்துவ ஞானம் படிக்கத்தான் புலனாகும். இல்லைன்னா என்ன நினைப்போம்னா அந்த திருமேனியிலேயே அறிவு நிற்கும். அதுதான் நான் சிவம் எது, சிவலிங்க திருமேனி தான் சிவம் அப்படின்னு நினைச்சுவோம். அதுவே அவன் அல்ல, அவனுடைய இறங்கி வருகிற கோலத்துல ஒன்று என்பதை மெல்ல மெல்லத்தான் அறிவு ஏற்கும். அதனால சொன்னாரு, கருவிகளால் அறியப்படுவன எல்லாம் உருவும் அருவும் ஆகிய உலகியல் பொருளாய் அசத்தாய் உள்ளன. ஒரு பொருள் எவ்விதத்திலும் அறியப்படாது என்றால் அப்பொருள் முயற்கோடு ஆமை மயிர் கம்பளம் போல இல்லாத பொருளாகும். ஆமை என்ற அந்த உயிரினத்துக்கு முடி கிடையாது, அதுல ஒரு கம்பளம் செய்திருக்கிறாங்க. ஆமை முடியில ஒரு கம்பளம் செய்திருக்காங்கன்னு சொன்னா அது இல் பொருள் உவமைன்னு பேர். அதாவது ஆமை மயிர் கம்பளம் இல்லாத பொருளாகும். இல்லாத பொருள் சூனியம் என்று வழங்கப்படும். இல்லாத பொருளை சூனியம் என்று சொல்லுவோம். அதனால சூனியம் என்று வழங்கப்பெறும். அதனால ஆதலால் அவ்விரு வகையும் இன்றி ஒருவாற்றால், அதாவது பாச ஞானத்தால் பசு ஞானங்களால் அறியப்படாத சிவமாயும், ஒருவாற்றால் பதிஞானம் ஒன்றினால் அறியப்படும் சத்தாயும் இருக்கும். இருவகையாலும் இறைவன் சிவசத்தே ஆகும் என்று மெய் உணர்வு உடையார் கூறுவர் என்று இப்ப ஆசிரியர் எடுத்து காட்டியிருக்கிறார். இனி இதற்கான
மேற்கோள், எடுத்துக்காட்டு இதெல்லாம் நீ நிரூபிக்க போற. எப்படி இறைவன் உலகப் பொருள் போல காணக்கூடியவன் அல்ல என்பதை நிரூபிக்கணும். அதே சமயத்தில் ஞானத்தினால்தான் அவன் அறியப்படுகிற பொருள் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். ரெண்டையும் இப்ப நிரூபிக்க போகிறார் ஆசிரியர். பாருங்க, முதல் கூறு, ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து. ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து. அப்படி கீழே விளக்கம் பாருங்க. சத்து அசத்து வரையறை செய்யும் இங்கு சுட்டறிவினால் சுட்டி அறியப்பட்ட பொருள்கள் எல்லாம். சுட்டறிவினால் சுட்டி அறியப்பட்ட பொருள் எல்லாம். அசத்து என்பது கருத்து. அறிவினால் என்பதற்கு சுட்டறிவினால், சுட்டு அறியப்படும் பொருள். எனவே ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து என்று மேற்கோள் சொல்லி இருக்கிறது. அறிவுன்னு மட்டும் அங்க இருக்கிறது. அந்த அறிவு என்பதற்கு சுட்டறிவினால் என்று பொருள். நீங்க இலக்கணம் படித்தவங்க எல்லாருக்கும் நன்கு தெரியும், நமக்கு பழக்கமான ஒன்றுதான். இருந்தாலும் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் என்றால் எப்படி கேட்போம்? பக்கத்தில் இருக்க பொருளாக இருந்ததுன்னா என்ன கேட்போம்? இது என்னன்னு கேட்போம். கொஞ்சம் தூரமாக இருக்கிற பொருளாக இருந்ததுன்னா அது என்னன்னு கேட்போம். இந்த இதுவும் அதுவும் அப்படிங்கிற சொல்லு தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு நிலை ஒன்று உண்டு. தூரமும் இல்லை, பக்கமும் இல்லை. அப்போ அதுக்கு பேர் உதுன்னு பேர். இலக்கணம் படிக்கும்போது அகரம், உகரம், இகரம் இந்த மூணும் சுட்டுன்னு பேர். ஆ இ சுட்டுன்னு படிச்சிருப்போம். அப்போ ஒரு பொருளை உயர்ந்த பொருளா இருந்தா அவர் யாருன்னு கேட்போம், உயர்ந்த பொருள். அது இல்லைன்னா அது என்னன்னு கேட்போம். அப்ப அது இது அப்படி சொல்வது போல அவர் இவர் அவன் அவள் இப்படி அது ஆ என்ற வகையில அது தூரத்தை உணர்த்தும். ஈ என்பது அண்மையை உணர்த்துவது. இது இவன் என்பதனால அதுக்கு அண்மை சுட்டுன்னு பேர். அதுன்னு சொன்னா செய்மை சுட்டுன்னு பேர். இந்த ரெண்டுக்கு நடுவில் நிற்பதற்கு உது அப்படி சொல்வதுங்க. இப்ப இந்த முறையில நீங்க எதை அறிவதா இருந்தாலும் அப்படிதான் அறிஞ்சிருப்போம். நம்ம அறிதல் என்று வரும் பொழுது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் என்றால் நான் இதை இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதை அன்னைக்கே சொன்னதா இல்லையா உங்களுக்கு? அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்ப இது என்றும் அது என்றும் அவை என்றும் இவை என்றும் இப்படிலாம் சொல்லுகிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த அகரமும் இகரமும் உகரமும் சுட்டி என்று சொல்லப்படுவதனால அவற்றால் உணர்த்தப்படுகிற பொருள் எல்லாம் அறிவில்லாத பொருள்களே. எனவே சுட்டறிவு அப்படின்னு சுட்டி அறியப்படுவதனால அதுக்கு சுட்டறிவுன்னு சொல்லுகிறோம். எனவே இவ்வாறு இருப்பது அப்படின்னு சொல்லிட்டார். இனி இதற்கு மேற்கோளுக்கு அடுத்து ஏது சொல்கிறார். அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். எங்கேயோ படிச்ச மாதிரியே இருக்கு இந்த தொடர். நான் முன்னையே சொன்ன உங்களுக்கு இந்த சொல் மீண்டும் ஒரு முறை வரப்போகிறது. ஆனா வேறொரு பொருளில் வரும். நாம முன்ன படிச்ச இடத்துல பிரகாசம் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு, இங்க பிரகாசம் என்கிற பொருளுக்கு பொருள் வேறு. அங்க பிரகாசம் என்பதுக்கு அறிவுன்னு பேரு, அப்பிரகாசம் என்பதுக்கு அறிவில்லாத பொருள்னு பேர். எங்க படிச்சோம்? 4ஆம் நூற்பா படிக்கும் போது அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா அப்படிங்கிற இடத்துல அந்த கரணங்களை பற்றி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இதே தொடர் அவைதான் பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாய் நிற்றலாம். அந்த கரணங்கள் தனக்கு கீழே உள்ள கருவியை நோக்க அறிவுடையதாயும் தன்னை நோக்க அறிவில்லாததாயும் நிற்கும் அப்படின்னு படிச்சோம். அதே சொல் இங்க வருகிறது. ஆனா இங்க பொருள் என்னன்னா பிரகாசம் என்ற சொல்லுக்கு உள்பொருள் என்று பொருள், உள்ளது என்று பொருள். இருப்பது போல இருந்து இல்லாததாய் இருப்பதால் இங்க என்ன பொருள் எடுத்துக்கிட்டாரு? உள்பொருளாக இருப்பது போலவே இருந்து இல்லாது இருப்பதால். அப்படி பாருங்க, அச்சுட்டு பொருளாகிய உலகம் உள்ளது என்னும் உணர்விற்கு உள்பொருளாய் உள்ளது. அதுவே அழியும் தொழில் போது
இல்லை என்னும் உணர்விற்கு இல்பொருளாகி விடுகிறது. 4ஆம் நூற்பாவில் முதற்கூறில் பிரகாசம் அப்பிரகாசம் வந்துள்ளன. அங்கு பிரகாசம் என்பதற்கு அறிவுடையது, அப்பிரகாசம் அறிவில்லாதது என்று பொருள் பார்த்தோம். இங்கு பிரகாசம் உள்ளது என்றும் உணர்வை தோற்றுவிப்பது புலனாவது என்று பொருள். அப்பிரகாசம் இல்லது என்னும் உணர்வை தோற்றுவிப்பது புலன் ஆகாதது என்று பொருள். அப்ப இங்க பிரகாசம் என்பதற்கு உணர்வை தோற்றுவிப்பது, உள்ளது என்னும் உணர்வை தோற்றுவிப்பதுன்னு சொல்லலாம், அல்லது புலன் ஆவது என்று சொல்லலாம். அதே மாதிரி அப்பிரகாசம் என்றால் புலன் ஆகாதது என்று பொருள். கண்ணுக்கு தெரிவது தெரியாது, புலனாதல் அப்படின்னா கண்ணுக்கு தெரிவது, புலன் ஆகாததுன்னா கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க இந்த 2 வகையாக இருக்கும் என்பதை அறிந்து கொள் என்று சொன்னார். அப்ப இந்த உலகம் அதை பற்றி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிற பொழுது சத்து அசத்து என்று சொல்லப்படுகிற அவற்றை பற்றிய ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட மெய்கண்ட தேவநாயனார் அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்துனர். அதுக்கு ஏது சொன்னார்? அவைதான் பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாய் நிற்றலாம். இனி எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். அப்படியே அந்த வெண்பா பாருங்க. அசத்து அறியாய் கேள்வி அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும் மெய்கண்டானாயின் அசத்து அலாய் நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்தேரும் ஓரின் அவை இன்று ஆமாறு உப்பு. அசத்து அப்படின்னா என்னன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு ஆசிரியர் மாணாக்கனை பார்த்து கேட்கிறார். அசத்து அறியாய், அசத்து அசத்துன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன குருநாதா அப்படின்னு மெய்கண்டார்ட்ட கேட்டாங்க. அசத்து அறியாய், அசத்தின் இயல்பை அறியாதவனே. கேள் நீ கேள், உனக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கன்னார். யாம் கூறுவதை நன்றாக கேட்பாயாக. ஆசிரியர் சொல்ற நன்றாக கேட்பாயாக அப்படின்னார். சரி, அடுத்து சொல்றார். மெய்கண்டான் ஆயின் நீ சத்தின் இயல்பை அறிந்தவன், சத்தின் இயல்பை அறிந்தவன், ஆராய்ந்து அறிபவனாக நீ இருப்பாய் ஆயின் அப்படி குறிப்பிடுகிறார். எனவே மெய்கண்டான் ஆயின் சத்தின் இயல்பை அறிந்தவன், ஆராய்ந்தான் ஆயின் இதுதான் சத்து இதுதான் சத்து என்று அறிந்து ஆராய்ந்து இருக்கக்கூடியவனாக இருப்பின் அறிவு அறிந்த எல்லாம் எது சுட்டி அறியப்படுவன எல்லாம். நம்ம அறிவு நாம் எப்படி அறிஞ்சோம்? கண்ணால பார்த்து அறிஞ்சோம், காதால கேட்டறிஞ்சோம், மூக்கினால நாற்றத்தை அறிந்தோம். இப்படி ஐம்பொறி வழியாக நாம் அறிந்தோம். அப்படி ஐம்பொறி வழியாக இது அது என்று அறியப்பட்டவை எல்லாம், இது என்றும் அது என்றும் அறியப்பட்டவை எல்லாம் அசத்தாதல் அறிதி. அதனால சொன்னார் அறிவு அறிந்த எல்லாம், சுட்டறிவால் அறியப்பெற்ற எல்லாம் அசத்து ஆகும். எது? நிலையில்லாத அசத்து பொருளே ஆகும். அப்ப நாம காணுகிற எந்த ஒரு பொருளும் அல்லது நம் அறிவு கொண்டு அறியப்படுகிற பொருள் எல்லாமே நிலையில்லாத பொருள்களையே நாம் அறிகிறோம். சரி, அசத்து அலாய், எனவே அசத்காரியவாதி அல்லாத அறிவுடையவனே. அவை இன்று ஆமார் தோன்றி மறையும் உலகத் தொகுதி அசத்தாகும். தோன்றி மறையும் உலகத் தொகுதி இன்று ஆமார், அதாவது அவை இன்று அவை இல்லை. எப்படி? ஆமார் தோன்றி மறையும் உலகத் தொகுதி அசத்தாகும். அந்த தன்மைக்கு ஒப்பு ஓரின், நான் அந்த தோன்றி மறைகிற பொருளுக்கு ஊமை சொல்ல முற்பட்டால் இதையெல்லாம் சொல்லலாம். எடுத்துக்காட்டு சொல்றார். ஊமைகளை ஆராய்ந்து கூறினால் நீரில் எழுத்து. தண்ணீரை எழுத முடியுமா? எழுதலாம். எழுத முடியாமலாம் இல்லை, எழுதலாம்.
எழுத எழுதவே மறைஞ்சிடும். நீங்க தண்ணியில கொண்டு ஆ அப்படின்னு போட்டீங்கன்னா எழுதலாம், இடம் கொடுக்குது. ஆனா அந்த ஆ என்ற எழுத்து நீங்க எழுதி முடிச்சோடனே நிக்குமா, எழுத எழுதவே மறையும். அதான் அதற்குரிய இயல்பு. அதான் நீரின் மேல் எழுத்து. அதுக்கப்புறம் நிகழ்கனவு, நிகழ்கின்ற கனா காட்சி. கனாவுல காணக்கூடிய காட்சி நிலையானதா கேட்டா இல்லை. ஏன்? கனவு என்பது தொடர்ச்சியாக இருக்காது. இப்ப நேற்று ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவு இன்னைக்கு தொடருமான்னு கேட்டா தொடராது. அடுத்தது அந்த ஒரு கனவையே எடுத்துக்கொண்டா கூட ஒரு ஏதோ ஒரு மலை மேல இருந்த மாதிரி இருந்துச்சுங்க, அங்க நீங்க வந்திருந்தீங்கன்னு சொல்லுவோம். என்ன மலை அதுதான் தெரியல, ஒரு மலை தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். அல்லது ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில உங்களை பார்த்தேன்னு சொல்லலாம். கடை பேர் என்னன்னு கேட்டா கடை பேர் சொல்ல தெரியாது. சரி, அந்த கடைக்கு நீ எப்படி வந்த, கார்ல வந்தியா, நடந்து வந்தியா, நான் எப்படி வந்து கேட்டா அது சொல்ல தெரியாது. ஒரு நிகழ்வு இருக்கும், அந்த நிகழ்வை நான் உங்களை சந்தித்தேன், கோயில்ல பார்த்தேன், கடையில பார்த்தேன், இப்படி சொல்லலாம். ஆனால் அந்த சந்திப்புல முன்னோ பின்னோ ஒரு தொடர்பு இருக்காம இருப்பதை பார்க்க முடியும். அதே போல சரி இன்னைக்கு வந்தாச்சுன்னு இதே இது நாளைக்கு வருமானு கேட்டா வராது. இதான் கனவினுடைய அடிப்படையான ஒன்று. கனவுக்கென்று நூல்கள் தனியா இருக்கிறது. கனவு பலிக்குமா பலிக்காதா, எந்த நேரம் கனவு கண்டா பலிக்கும், என்னென்ன கனவுகள் கண்டா என்னென்ன பயன் தரும், இதுக்கெல்லாம் தனித்தனி நூல்கள் இருக்கின்றன. அதுக்கு சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டியதில்லை, தனி நூல் இருக்குது, தனியா படிச்சுக்கலாம். சரிங்களா? கனவு என்பது ஒரு வகையான அவத்தை. நேற்று படிச்சோம் இல்லைங்களா? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். கனவு என்பதை சைவ சித்தாந்தம் ஏற்கிறது, மறுக்கல. ஆனா கனவில் காண்பதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சைவ சித்தாந்தம் பதில் கூற தயாராக இல்லை. ஏன்? நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அது உங்க வினையின் வயப்பட்டு இருப்பது. கனவே நம்ம கட்டுப்பாட்டிலிருந்து நடக்கக்கூடியது அல்ல. அது எப்பவாது சில நேரங்கள்ல நம்ம ஆழ்ந்த மனதில் நினைச்சது கனவா வருது அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் சம்பந்தமே இல்லாம கனவு வருது, அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அதனால நீங்க கனவை பற்றி ஆராய்ச்சிக்கு தனி ஆராய்ச்சி, அது நம்ம இப்ப சித்தாந்த வகுப்புல அந்த ஆராய்ச்சி நமக்கு இல்லை. கனவு என்பதை சைவ சித்தாந்தம் ஏற்கிறதான்னு கேட்டா ஆம், ஏற்கிறது. அது சூக்கும தேகத்தில் நிகழக்கூடிய ஒரு உணர்வு. நம்ம உடம்பு பருவுடல், இந்த பருவுடல் உறக்கத்துக்கு போகும்போது கனவு காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க படுத்த உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள கனவு வரும், அல்லது எழுந்திருப்பது கொஞ்சம் முன்னாடி கனவு வரும். கனவு வருவதற்கான இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டத்துல வந்தா தான் கனவு. அப்ப நீங்க விழித்து கொண்டு இருக்கிற நீங்க அப்படியே உறக்கத்துக்கு போகும்போது உயிர் இந்த இடத்துல தங்குச்சுன்னா கனவு கண்டு கொண்டு நிற்கும். இங்க வந்தது உடனே கீழே இறங்கிச்சுன்னா கனவு வராது. அதே மாதிரி மேலே ஏறி வரும் பொழுது நெஞ்சிலிருந்து கண்டத்துல வந்து கொஞ்ச நேரம் தங்குச்சுன்னா கனவுக்கு வந்துடும். அப்படி தங்கி நிக்காம உடனே கொஞ்சம் மேலே ஏறி வந்துச்சுன்னா கனவு வராது. அப்ப நம்ம சூக்கும தேகத்துல ஏற்படுகிற ஒரு உணர்வு, புரியட்ட காயம் என்று சொல்லப்பெறுகிற சூக்கும தேகத்தால் வருகிற ஒரு உணர்வு நிலை தான் கனவு என்பது. நீங்க கனவுக்கும் பருவுடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்க மொத்தமா தொடர்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை நீங்க எப்படி தெரிந்து கொள்ளலாம்னு கேட்டா ஏதேனும் ஒரு சந்தர்ப்பங்கள்ல நீங்க பார்த்துருக்க கூடும். நாம் ஒரு 4-5 பேர் ஒரு அறையில உறங்கி கொண்டு இருக்கிறோம். ஒருவர் திடீரென்று காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டார். பக்கத்துல இருந்தவங்கலாம் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் ஒரு நிமிடம் அவனை பார்த்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே அந்த கனவு காப்பாத்துங்க காப்பாத்துன்னு சொன்னவரு அப்படியே நின்று பார்ப்பார். என்னாச்சு? அவரோ என்னை குத்துற மாதிரி இருந்துச்சு, வயிற்ற தொட்டு பார்ப்பாரு, வயிற்று ஒண்ணு காணும். அப்ப நான் கனவுல தான் ஒருத்தர் குத்துனா, அதனால காப்பாத்து. அப்ப குத்துனாங்கிற கனவு கண்டதுனால அவர் என்ன பண்ணாரு? காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டாரு. அந்த கனவு காப்பாத்துங்கிற சொல்லு சூக்கும தேகத்தை தாண்டி பருவுடல்ல பிரதிபலிக்கிறது. இப்படி சில உணர்வுகள்
சில கனவுகள் பருவுடலோடு சம்பந்தப்படும், அவ்வளோதான். அப்படி மட்டும் வச்சுங்க. அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி நமக்கு வேண்டியதில்லை. அது தனி சப்ஜெக்டு. அதை பற்றி விரிவாக படிக்கணும், தனித்தனி நூலில் படிக்கணும். எனவே கனவு என்பதை ஏற்கிறதா சைவ சித்தாந்தம் என்றால் ஏற்கிறது. இன்னும் சொல்ல போனா பெரிய புராணத்தில் பல இடங்கள்ல பெருமான் கனவில் தோன்றிதான் உணர்த்தியே இருக்கிறார். ஏன்? அவர்களுக்கு கனவுல தான் உணர்த்தி இருக்கிறார். நனவில் உணர்த்துவதை விடுத்து கனவில் இறைவன் உணர்த்திருக்கிறார். நனவிலும் உணர்த்தி இருக்கிறார், கனவிலும் உணர்த்தி இருக்கிறார். பெரும்பாலும் கனவுல உணர்த்தி இருப்பதை நான் பார்க்கிறேன். அங்க பார்த்த கனவெல்லாமே நடந்திருக்கு. பெரிய புராண கனவுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா யாரெல்லாம் கனவு கண்டார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு பெரிய புராணத்தில் கனவு அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு தனி பட்டியல் இருக்கிறது. அதுல ஞானசம்பந்தருக்கு கனவுல உணர்த்தியது, நாவுக்கரசருக்கு கனவில் உணர்த்தியது, நம்பி ஆரூரருக்கு கனவில் உணர்த்தியது, அப்படியே ஒரு பட்டியல். யாருக்கெல்லாம் கனவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பட்டியல் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். இப்படி கனவு ஒரு அவத்தை, அவஸ்தை இல்லை, அவத்தை. கனவும் நமக்கு ஒரு தொடர்புடைய ஒன்றுதான். அது சூக்கும தேகத்தில் நிகழக்கூடிய உயிர் உணர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். எனவே நீரின் மேல் எழுத்து என்பது எழுத எழுத மறையும். கனவு என்பது காணுகிற பொழுது இருக்கிற மாதிரியே இருக்கும். விழித்த உடனே ஒண்ணுமே எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, விழிச்சு பார்த்தா வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படி இருக்கு. அப்ப நான் பார்த்தது ஒன்று நிலைச்சு நிக்கல, விழித்த போது காணாம போயிடுச்சு. அப்ப இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இல்லை. அதாங்க கனவு. நீரின் மேல் எழுத்து என்பது எழுதும் போது இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனா எழுதி முடிக்கிறதுக்குள்ள காணாம போயிடுச்சு. கனவு என்பது காணும் போது அப்படியே இருக்குது, முடிந்த பிறகு காணாம போயிடுச்சு. ஆனா நீரின் மேல் எழுத்து நிகழ்கனவு பேய்த்தேர். பேய்த்தேர் என்று சொல்லப்பட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா காணல் நீர் என்று பெயர். கோடை காலத்துல தாற்சாலைகள்ல தூரமா பார்த்தீங்கன்னா தண்ணி நிக்கிற மாதிரியே தெரியும். போக 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 அந்த தண்ணீர் அங்க இல்லை, தண்ணீரே இருக்காது. ஆனா பார்க்கும்போது காட்சிக்கு தண்ணீர் இருப்பது போல புலப்படும். அதற்கு பேரு பேய்த்தேர் என்று பெயர். இந்த மூணும் அசத்து என்பதற்கு எடுத்துக்காட்டு. அப்ப இந்த உலகத்தில் அசத்து பொருளுக்கான ஒரு ஊமை சொல்லணும்னா நீரின் மேல் எழுத்து நிகழ்கனவு பேய்த்தேர் காணல் நீர், இந்த மூன்று ஒப்பாகும். சரி, இந்த மூணு ஏன் ஒரே உதாரணம் சொன்னா மூணு வகையா சொன்னார்? நீர் மேல் எழுத்து உன்னை சொல்லி போட்டு கம்னு போயிருக்கலாமே மெய்கண்டா, ஏன் மூணு சொல்லியிருக்கிறார்? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கீழே பாருங்க. சத்தின் இயல்பு உணர்ந்தார்க்கு அன்றி அசத்தின் இயல்பு உணராது என்பார். சத்தின் இயல்பு உணர்ந்தார்க்கு அன்றி அசத்தின் இயல்பு உணர வாராது என்பார் மெய்கண்டான் என்றார். நீங்க இறைவனை உணராமல் அசத்து பொருளை உணர முடியாது. சத்தின் இயல்பை உணர்ந்தார்க்கு அன்றி. அதனால நம்முடைய பெருமக்கள் மண்ணாவது திண்ணம் மண்ணாவது திண்ணம் அப்படின்னு பாடினாங்க. ஏன்? அவங்க மெய்ப்பொருளை உணர்ந்ததுனால மாய வாழ்க்கை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். தந்தையார் போயினார், தாயாரும் போயினார், தாமும் போவர். இப்படி உலகத்தை கண்ணால கண்டு அதில் இருக்கக்கூடிய உண்மையை உறக்கச் சொன்னவர்கள் நம்முடைய பெருமக்கள். அவங்க அப்படி ஏன் உறக்க சொன்னாங்க? சத்தாகி சிவத்தை உணர்ந்ததுனால அசத்தாகி உலகம் இவ்வளவுதான் தெளிவா சொன்னாங்க. நீங்க சிவபோக சாரம் போன்ற நூலை படிச்சீங்கன்னாலும் சொல்வார், மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. மெய்யாகத்தான் தெரியும், ஆனா உனக்கு அது பொய்ன்னு என்னைக்கு தோணும்? சத்தினுடைய தொடர்பு எப்ப வருதோ அப்ப இந்த உலகம் பொய் என்பது உனக்கு புலப்படும். ஆனால் குருநாதன் என்ன சொன்னாரு? பொய்யா என எல்லாம் போயகல வந்தருளி. அது எதுக்கு வந்தாரு? பொய்யெல்லாம் போகட்டுன்னு வந்தார். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே.
அவர் நிலந்தன் மேல் வந்து அருளினார். என்ன அருளினார் கேட்டா, உன்னிடத்துல பொய்யெல்லாம் போகட்டும் அப்படின்னு வந்து எனக்கு அருள் செய்தார். பொய்யாயன எல்லாம் போயகல வந்து அருளி. இப்படி நீங்க உற்று நோக்கினால் பெருமக்களுடைய திருவாக்கிலேயே எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால அந்த சத்தின் இயல்பை உணர்ந்தார்க்கு அன்றி அசத்தின் இயல்பு உணர வாராது என்பார் மெய்கண்டான் என்றார் என்பது சிவஞான மாபாடியம். தோன்றிய உடனே மறைந்து போவதற்கு நீரில் எழுத்து. ஏன் 3 உதாரணம் காட்டினாங்க, விளக்கம் சொல்றாருங்க, கவனித்து பார்த்துக் கொள்ளுங்க. நீ தோன்றிய உடனே மறைந்து போவதற்கு நீரில் எழுத்தும், முடிவு பெறாமல் இடையே மறைந்து போவதற்கு கனவும். அது தொடக்கமும் இருக்காது, முடிவும் இருக்காது. அதனால முடிவு பெறாமல் இடையே மறைந்து போவதற்கு கனவும், ஒரு காரணம் காட்டி மறைந்து போவதற்கு பேய் தேரும் உவமையாயின. அப்ப நிலையில்லாத பொருள்களுக்கு 3 எடுத்துக்காட்டு ஏன் சொன்னா, சிலவை தோன்றியுடனே மறையும், சிலது தொடர்பு அந்த மறைந்து போவதற்கான ஒரு முடிவு பெறாமல் இருக்கக்கூடிய நிலை, இன்னொன்று மூன்றாவதாக ஒரு காரணம் காட்டி மறைந்து போவதற்கானது. இப்படி 3 காட்டியிருக்கிறார். அடுத்து பாருங்க, உலகம் அறியப்படும் பொருளே ஆகும். நாம பார்க்கிற உலகம் அறியப்படும் பொருள் தான். ஏன், பூமி என்கிற அந்த கோள் பார்க்கிறோம், அதுல கண்டங்களாக பார்க்கிறோம், அதுல நாடுகளாக பார்க்கிறோம், அந்த நாட்டுக்குள்ள போனோம்னா மாநிலங்களாக பார்க்கிறோம். இப்படி பிரிந்து 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 பார்க்கிறோம். அதனால உலகம் அறியப்படும் பொருளே ஆகும். அதுபோல் இறைவனும் அறியப்படும் பொருளே என்பார் நையாயிகர். இவங்க ஒரு சமய நெறியில ஒரு பிரிவினர். அவங்க சொன்னாங்க, உலக பொருள் எப்படி கண்ணு காது கருவி வழியா அறியப்படுகிறதோ அதுபோல இறைவனும் அறியப்படும் பொருள் என்று சொன்னாங்க. அவங்க நையாயிகர்னு பேர். அப்படி நீ கூறுவானாயின் அவ்வாறாயின் உலகம் போல இறைவனும் அழிவானோ என்னும் ஐயம் உண்டாகும். சுட்டி அறியப்படும் பொருளும் அழியாத நிலையான பொருளே. சுட்டி அறியப்படும் பொருளும் அழியாத நிலையான பொருளே ஆதலால் இறைவனும் அழியாத பொருளே என்பர் சாங்கியர். நையாயிகர் என்று சொல்லப்பெறுகிறவங்க உலகம் அறியப்படுவது போல இறைவனும் அறியப்படும் பொருள் என்று சொன்னாங்க. அதுவே சாங்கிய மதத்தை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, சுட்டி அறியப்படுகிற பொருள் எல்லாமே நிலையான பொருள், அழியாத பொருள், எனவே இறைவனும் அழியாத பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆதலால் இறைவனும் அழியாத பொருளே என்பர் சாங்கியர். அவ்விருவரையும் மறுக்கும் முறையில் அமைந்தது முதல் கூறு. இவங்க 2 பேருடைய கருத்தையும் மறுக்கிறார் ஆசிரியர். சுட்டி அறியப்படும் உலகம் முதலிய பொருள்கள் எல்லாம் ஒரு காலத்தில் காணப்பட்டாலும் பிரிதொரு காலத்தில் அழியும். இன்னைக்கு லெமூரியா கண்டம்னு ஒன்று சொல்றோம். அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. பூம்புகாரும் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. இருந்தது என்பதற்கு நூல் சொல்லுகிறது, ஆனா பார்க்கும்போது காணல. எனவே இருந்தது இன்னைக்கு இல்லாது போயிடும். அது மாதிரி இன்னைக்கு இருப்பது நாளைக்கு என்ன ஆகலாம், இல்லாமல் போயிடும். ஒரு காலத்தில் காணப்பட்டாலும் பிரிதொரு காலத்தில் அழியும். அப்பொருள்கள் நீரில் எழுதப்பெறும் எழுத்தும் கனவும் காணல் நீரும் போல அதிவேகமாக அழிந்துவிடும். ஆதலால் எல்லா பொருளும் நிலை உடையவை என்று கூற முடியாது. இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் ஆதலின் மற்றைய உலகிய பொருளைகள் போல உலகிய பொருள் போல இவன்தான் இறைவன் என்று சுட்டு உரைக்கப்படாதவன் என்று இருவர் கருத்தும் மறுக்கப்பட்டது. எனவே இவங்க 2 பேரும் சொன்னாங்க, ஒருத்தங்க உலகப் பொருள் போல சுட்டி அறியலாம் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொருத்தன் சொன்னா உலகப் பொருள் சுட்டி அறியப்படுற பொருள் அது அழியாதுன்னு சொன்னான். இருவருடைய கருத்து மறுத்து இறைவன் உலகப் பொருள் போல் சுட்டி அறியப்படாதவன் அப்படிங்கிறத இந்த ஒரே ஒரு வெண்பால ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். இனி இதற்கு அடுத்த நிலையில இறைவனுடைய இலக்கணத்தை இனி சொல்ல போறார். 2 வகையான இசைக்கும் மண்ணுலகுன்னு. எனவே உணர் உரு அசத்து, உணராது எனின்
இன்மை அப்படின்னு சொன்ன கருத்தை சொல்லி நிலைநாட்டியவர். இனி இந்த இரண்டு தன்மை என்றும் இறைவன் எவ்வாறு அறியப்படுபவன் அப்படிங்கிற, அதாவது பசு பாச ஞானங்களால் அறியப்படுபவன் அல்ல, அவன் பதிஞானத்தினால் மட்டும்தான் அறியப்படுவான். பசு ஞானம் பாச ஞானம்னா என்ன, அந்த ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா. பசு ஞானம் அப்படிங்கிறதுக்கும் பாச ஞானம் என்பதுக்கு என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கக்கூடிய கண் காது மூக்கு போன்ற அவய உறுப்புகள் வழியாக அறியப்படுகிற அறிவுக்கு பாச ஞானம் என்று பெயர். கருவி வழியாக பெறுகிற அறிவு, எந்த அறிவு நீங்க பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் பாச ஞானம் தான். சரி, பசு ஞானம் என்கிறார்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நான் கடவுள் என்று அறிவது பசு ஞானம். நான் கடவுள். யாராவது நீங்க ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பு போறீங்க, அவங்க பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க, இறை என்பது எங்கும் இல்லை, உன்னிடத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாம். இறை என்பது எங்கும் இல்லை, நீயே இறைன்னு சொன்னா அந்த வகுப்புக்கு அன்னையோட நன்றி வணக்கம்ட்டு வந்தாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன், ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கிளம்பி வந்துடலாம். ஏன்னா நாம் நம்முள் இறை இருக்கிறது என்று சொல்லுகிற இடத்துக்கு ஏத்துக்கலாம். ஆனா நானே கடவுள் என்று சொல்வது பசு ஞானம். எனவே உயிர் ஒருபோதும் கடவுளாக ஆகாது, எந்த காலத்தும் ஆகாது. எனவே இந்த அடிப்படை அவங்க சொல்லுகிற கருத்துல மாறுபடுமானால் நாம சிரமப்பட வேண்டியதில்லை. ஏன் இதையும் படிச்சுக்கிட்டு அதையும் படிச்சுக்கிட்டு இது சரிதானா அது சரிதானா ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. சரி, அந்த வகுப்பு நமக்கு அப்பாற்பட்டது, நன்றி வணக்கம் அப்படின்னு வெளியே வந்துட்டோம்னா வேலை மிச்சம், பொருள் மிச்சம், எல்லாம் மிச்சம். இல்லைன்னா நீங்க ஆராய்ச்சியை உட்கார்ந்துக்கிட்டு அவங்க இப்படில சொன்னாங்க, இவங்க இப்படில சொல்லியிருக்கிறாங்க, இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமான்னு மூணாவது ஒரு ஆள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன், மூணாவது ஒரு நபர் வேற ஒன்று சொல்லுவார், அப்புறம் மூணுல எது தெரியாம தடுமாறி இருக்க. அதனால நமக்கு சித்தாந்த நெறியில உயிர் தான், இறை தான். இறைவன் என்பவன் ஒப்பற்றவன், அவனுக்கு நிகராக ஒருத்தரும் இல்லை. உயிர் இறை தன்மை பெறலாம், இறை தன்மை பெறுதல் வேறு, இறையே ஆதல் என்பது வேறு, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இறை தன்மையை பெறலாம் என்று சித்தாந்தம் குறிப்பிடுகிறது, இறையே ஆதல் என்பது ஒருபோதும் இல்லை அப்படிங்கிறதா சித்தாந்த அடிப்படையில் கூடிய கருத்துங்க. சரி, அப்ப பசு ஞானம் பாச ஞானம். பதிஞானம் என்ன, அவன் அருளால் அறியப்படுவதற்கு பதிஞானம் என்று பெயர். அப்ப 3 ஞானம் இருக்குது, பசு ஞானம், பாச ஞானம், பதிஞானம். இந்த 2 அறிவு நம்மகிட்ட இருக்குது. இப்ப இது கருவி வழியாக அறிகிற அறிவு நமக்கு இருக்குது, எனவே நமக்கு பாச ஞானம் கொட்டி கிடக்குது. அதே போல பசு ஞானம் அவ்வப்போது ஒருவேளை நாமளே கடவுளா இருப்போமோ அப்படின்னு கூட தோணலாம். ஏன், அந்த உடம்பு நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல, அப்ப நான் கடவுளா இருப்பணும் அப்படின்னு தோணலாம். ஏன், சில நேரங்கள் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துன்னு வச்சுக்கீங்களேன், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுடா, ஒருவேளை நானே கடவுளா இருப்பணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆக இந்த 2 வந்து போகலாம்னு வச்சுக்க. ஆனால் பதிஞானம் என்பது அருளால் மட்டும்தான் நிகழும், அது அவன் அருளாலே நிகழ்வு. யாருக்கு எப்ப வாய்க்கும், சரி அவன் அருள் இன்னாரு கிடைக்கும், நான் இப்ப பார்த்து சார் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது நான் சொல்ல முடியுமா என்ன? ஒருத்தர் நான் சொல்ல முடியாது, அவன் தான் சொல்லணும் யாருக்கு அது வாய்க்கும் என்று. ஏன், அது தவத்தின் அடிப்படையில் வாய்ப்பது. நீங்க தவம் செய்திருந்தா இந்த பிறவியில வாய்க்கும், இல்லைன்னா பேரவானா கேட்டுக்கணும், அவ்வளவுதான். நமக்கு அவ்வளவுதான் வாய்க்கும்னா அவ்வளவுதான் வாய்க்கும். எனவே இது தவம் இல்லாம வாய்ப்பதல்ல. தவமே நீங்க செய்து வைத்திருந்தாலும் பயனை கூட்டுகிற அவன் அல்லவா. நம்ம எல்லாருமே தவம் செய்து வந்தாங்க, இல்லைன்னா கண்டிப்பா இந்த வகுப்பு கேட்க போறதில்ல, புத்தகத்தை கையில வாங்க போறதில்ல. ஆனா அவ்வளவு தவம் செய்திருந்தாலும் அவன் செலக்ட் பண்ணணும், யாரை செலக்ட் பண்ணலாம் இன்னைக்கு அப்படிங்க. தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமோ, இவன் ஆர் அதற்கு. நீங்க நான் தலையெல்லாம் நின்று தவம் செய்து பெற்றுட்டேன், நான் மூச்சு பயிற்சியில பெற்றுட்டேன், நான் தியானத்துல பெற்றுட்டேன், நீ ஒன்னும் நீ பெற்றாய் என்று சொன்னால் அவன் கொடுத்ததுனால பெற்றாய் அன்றி நீ இருந்து பெற்றதெல்லாம் இல்லை. அவனா போனா போதும் கொடுத்தது. தானே தரும் அவரைனர், தாமே தரும் அவரை தம் தவ வலிமையினால் கருதலாமோ. நீ என்னமோ நின்னுனால பெற்றுட்ட, போய நீ யாரா நீ அப்படிங்கிற. இவன் ஆர் அதற்கு அப்படின்னு உமாபதி சிவம் வன்மையாக கேட்பதை
நினைவில் கொள்ளலாம். எனவே பதிஞானம் இறையா பார்த்து தருவது. அவர் எப்ப தருவாரு எப்ப தரமாட்டாரு நமக்கு தெரியாது என்பதை சொல்லி இப்போதைக்கு ஒரு தேநீரை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தெம்பா உட்கார்ந்து பதிஞானத்தை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி இந்த தேநீர் எழுதி